என்ன சொன்ன அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் நீ பார்க்கறதுக்கு தெரிஞ்சு நான் செஞ்சிருக்க மாட்டேன், நீ பார்க்க பல கோடி பாவம் செஞ்சு, மக்கள் பார்க்க இல்லை, மக்களுக்கு மறைச்சேன் அந்த பாவம். ஏன் மறைச்சேன்? மக்கள் பார்த்துட்டா மதிப்பு போயிடும், யாரும் சலாம் சொல்ல மாட்டாங்க, கொடுத்து உதவ மாட்டாங்க, கண்ணியப்படுத்த மாட்டாங்க, பற்றாம என்னை பத்தி மானபங்கப்படுத்துவாங்க. அதனால மக்களுக்கு மறைச்சேன். ரப்பே நீ பார்க்கறேன்னு தெரிஞ்சிருந்தா ரப்பே செஞ்சே இருக்க மாட்டேன். யோசிச்சு சொல்லு. ஒரு ஷைக்குக்கு பல முரீதுகள் இருந்தாங்க. அதுல ஒரு முரீது மேல ஷைக் கொஞ்சம் பாசமா இருக்கும், மற்ற முரீதுகளுக்கு அசது வந்துச்சு. ஏன்னா அந்த முரீது அப்பாவியா இருக்கும். அப்பாவினா பார்க்க பங்கரையா இருந்தான், கந்த துணி, கிழிஞ்ச தொப்பி, கொஞ்சம் வசதியான முரீது டிப்டாப்பா இருப்பாங்க. அந்த டிப்டாப் முரீதெல்லாம் அந்த பங்கரையான முரீதை பார்த்து என்ன நினைச்சா, இந்த முட்டாளையும் போய் ஷேக் முரீது கொடுத்து வச்சிருக்கிறார். ஏன்னா முரீது கொடுத்து வேற ஆளே இல்லையா, இவன் எல்லாமா பிடிச்சி சில்சிலாவில் சேர்க்கிறது என்று மற்ற முரீதெல்லாம் அக பெருமையில் இருக்கிறான், தான் தான் பெரிய மனுஷன். இப்ப அந்த அப்பாவி முரீது அவன் ஆக முரீதுகளை கடைநிலை, என் ஷேக் முரீது கொடுத்தவர்கள் ஆக கடைசி அந்தஸ்தில் நான் இருக்கிறேன்னு அவன் தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்கு. சில பேர் அப்படி இருப்பான், அவன் அப்படி இருந்தான். ஷைக்குக்கு தான் தெரியும் அவன்ல ஒரு குணம் இருக்கிறது ஷைக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லா முரீதும் அவனை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கு. சபையில் அவன் முன்னால உட்காந்தா பின்னால தட்டிடு, போடா நீனு மனுஷன் மாதிரி முன்னால வந்து உட்காந்துட்டு எதுக்குமே லாய்க்கு. இப்படி இருந்துச்சு. ஷைக்கு பார்த்தாங்க அவன் அந்தஸ்து மக்களுக்கு காட்டு, அவனை ஏன் நான் முஹப்பத்து வச்சிருக்கிற இதை மக்களுக்கு காட்டு, பிரியப்பட்டான். அன்பர்களே, அப்போ ஒரு நாள் ஷைக் பொறா கொண்டாந்து வேடம் பொறா வித்தான். பக்கிசாரங்க ஆளுக்கு ஒண்ணு கொடுத்து, ஆளுக்கு ஒரு கத்தியும் கொடுத்து, நீங்க எல்லாரும் போய் யாரும் பார்க்காத இடத்துல அறுத்துக்கிட்டு வரும், மறைச்சு பிஸ்மில்லா அல்லாஹ் சரி, யாரும் பார்க்காத இடத்துல மறைவாக அறுத்துட்டு வரும். எல்லாரும் போனா அவன் ஆள் பார்க்காத இடத்துல நின்று அர்த்தம் கொண்டாந்துட்டான். இந்த அப்பாவி முரீது பொறாவையும் உசுரோட கொண்டாந்தா கத்தியும் கொண்டாந்துட்டு அர்த்தம் இல்லாம. அப்படி வந்த உடனே அந்த முந்தியே பரிகாசம் பண்ற முரீதுக்கு இன்னும் கொஞ்சம் வேடிக்கையா போச்சு. அந்த பாத்துக்கு அறிவாளியான முரீது இவரை தான் ஷேக் நேசி, ஷேக்கே முட்டாள வழங்க ஆரம்பிச்சா. இப்ப எல்லாரும் இந்த முட்டாள நேசிக்கிறார், அந்த ஷேக் எப்படி இருப்பார் அப்படின்னு எல்லாரும் கோபம்னு சிரிச்சாங்க. ஷேக் சொன்னாங்க, பொறுமையை கடைபிடிங்க, அவரையும் கேளுங்க. இப்ப உங்க 99 பேருக்கு மறைவான இடம் கிடைச்சிட்டு இந்த ஒரு ஆள் கிடைக்கலையா, ஏன் கிடைக்கல, என்ன ஏதோ அவர் கேளுங்க, பிறகு சிரிச்சுங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சேர்ந்து அவர் கேட்டாங்க. ஷேக் கேட்டாங்க, ஏப்பா உனக்கு மறைவான இடம் யாரும் பார்க்காத இடம் உனக்கு கிடைக்கலையான்னு கேட்டாங்க. எஜமான தங்களுடைய உத்தரவு யாரும் பார்க்காத இடம், அப்படி நான் எங்கே போய் நின்று பார்த்தாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தான், அதனால குழந்தைட்டு. அப்பதான் மற்ற முரீதுகளுக்கு கண்ணு திறந்துச்சு. ஆஹா, நம்ம விளக்கத்துக்கும் இவர் விளக்கத்துக்கும் வித்தியாசம் விளங்குச்சுங்களா? அன்பர்களே, இந்த மாதிரி ஒரு விளக்கம் நமக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டா எவ்வளவு பரக்கத்தா இருக்கு. கொஞ்சமாச்சு 100% நம்ம செய்யற பாவம் கொஞ்சம் குறையும். நீங்க சண்டை போட்டும் போது ஆலிம்ஸ் அப்படி வந்துட்டா, இப்ப யாரு பின்னால நின்று தொழுதோமோ, நமக்காக யார் கை தூக்கி துவா கேட்டாங்களோ அந்த அசரத்து வர்றாங்கடா, அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிறீங்களா ஓடி போடுறான். காலேஜ் ஆலிம்ஸா பாக்குறாங்கன்னா ஓடி போடுறானே. அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். முஸ்லீம் கூட சண்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு முஸ்லீம் மானபங்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லீம் சகோதர முஸ்லீமுடைய இரத்தத்தை சிந்துவதை நான் ஹராமாக்கி, சகோதர முஸ்லீமை காயப்படுத்தி ரத்தம் சிந்தக்கூடாது, அவனுடைய காசை பறிக்க கூடாது, அவனை மானபங்கப்படுத்தக்கூடாது. இது ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய மரியாதை. இப்ப அதெல்லாம் மனுஷன் சகஜமா செய்யறான். மறுபடி பார்த்தா தொழுதுக்கிறான், அழகா தொழுதுக்கிறான், எல்லாம் செய்யறான். இப்ப அவன் என்ன சொல்றான், தொழுகைக்கு இதுக்கு ஏன் முடிச்சு போடுறீங்கிறான். கதை சொன்னா அது நடந்ததே இல்லையே தெரியல. ஒரு ஆள் தொழுது விட்டு போகும்போது பள்ளியாசல் பக்கத்துல ஒரு வீட்டுல கொல்லையில வைக்கோல் போர் இருந்துச்சு, அவன் மாட்டுக்கு வச்சிருக்கான். இவன் ஃபஜர் தொழுதுட்டு போறவன் கொஞ்சம் வைக்கல எழுதிட்டு போயிட்டான். ஆலிம்சா பார்த்துட்டா, ஏன்டா இப்பதான் தொழுத திருட்டு போயல, அதுக்குள்ள வைக்க திருடிட்டு போறேன். ஏன் ஆலிம்சா அதை இதையும் ஒன்னா சேர்க்கிறீங்க, அது தொழுது அல்லாஹ்வுக்கு வைக்க மாட்டுக்கிட்டான். விளங்குச்சுங்களா? நீங்க சொல்லுங்க, தொழுகிறவன் திருடுவானா? நான் அதை ஆதரிச்சு சொல்ல இல்லை, அவர் சொன்னது தப்பு. ஒரு முரட்டு பட்டாணி சொன்னார், என்ன ஆதரத்து தொழுவுங்க. அவர் சொன்ன வாசகத்தை நான் சொல்ல பிரியவில்லை. நகல் குஃபர்ன பாஷா என்ன சொன்னார், இன்கே சர் சஜ்தே தில் தகா பாசிமெண்ட். எல்லாரும் நெத்திய சஜிதாவில் வச்சு தேய்க்கிறான பாக்குறீங்க, நெத்திய சஜிதாவில் வச்சுக்கிட்டு திட்டம் போடுறான். போன உடனே யார கடன் வாங்கி ஏமாத்தணும், யார மோசம் செய்யணும், யார கொள்ள அடிக்கணும், யார்கிட்ட திருடணும், எந்த விதவை ஏமாத்தணும், இந்த திட்டத்துல இருக்கிறான். அன்பர்களே, அப்ப தொழுகையாளிகள் கேவலமா சொல்லிவிட்டா எனக்கு ரோஷம் வந்துச்சு. நீங்க தொழுகையாளிகள் கொஞ்சம் தொழுகையுடைய மானத்தை காப்பாத்து. அல்லாஹ் ஒரு பக்கம் குர்ஆன் சொல்லுது, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். திட்டவட்டமாக இந்த தொழுகை பாவ கிரியைகளையும் மானக்கேடான கர்மங்களையும் இது தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த தொழுகை சொல்லு.
அப்ப நாம இது தொழுது கொண்டும் இருக்கிறோம், இது நடந்து கொண்டும் இருக்குன்னு சொன்னா தொழுக வேண்டிய முறையில இன்னும் தொழுகல. தொழுகையை அந்த முறையோட தொழுகு. அதுதான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். அசரத்து குரான் ஓத விட்டு நம்ம வெளியில போயிடுறோம். அசரத்து இப்ப இஷாவுல பின்னால என்ன ஓது, நான் கடைசியா வந்து இமாம் ஜமாத்துக்காக தான் ஓடி வந்து தவறி போச்சு. நான் வந்து தனியா தான் தொழுது. அசரத்து சூரிய ஃபாத்தியா ஓதி அதுக்கு பிறகு குரானுடைய சில வசனங்களை ஓதிருப்பாங்க. அது வரைக்கும் பின்னால தொழுதவர்கள் ரொம்ப பேர், எல்லாரும் இல்லை, ரொம்ப பேர் அவங்க வீட்டுக்கு போய் இன்னைக்கு பள்ளிவாசல நிகழ்ச்சி இருக்கு, ஃபைசுல் இஸ்லாமுடைய அந்த ஆண்டு விழா வச்சிருக்கிறாங்க, அதுல பல அசத்துமார்கள் பயான் செய்யறாங்களாம், நாம போய் சீக்கிரமா சாப்பிட்டோம், இப்படியாச்சும் எப்படியா அவன் ஏதாச்சும் ஒரு சிந்தனையை கொண்டாந்து ஆளை பள்ளிவாசல் விட்டு வெளியேற்றும். அப்ப நாம சரீரம் இங்க நிக்கும், கல்பு எங்கேயாச்சும் உலாத்திக்கிட்டு. இன்னும் சில பேர் அவன் பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறான். நானும் நல்ல முறையில பல மாதிரி கேட்டு பார்த்துட்டேன். தொழுகையிலே தக்பீர் கட்டிக்கிட்டு இருக்கிறான், அல்ஹம்து ஓதிக்கிட்டு இருக்கிறான். பல நாளாச்சு, எவ்வளவு நயந்து கேட்டாச்சு, தயந்து கேட்டாச்சு. இன்னைக்கு தொழுதுட்டு போறது வக்கீலியா இல்லையாடான்னு சொல்றது, இது எல்லாம் உள்ளே நடக்குது. என்னை கல்வை கொண்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கிறான், பாக்கிக்காரன்ட்ட நாவை கொண்டு அல்லாஹ் கிட்ட பேசிட்டு. அன்பர்களை யோசிச்சு பாருங்க, குதாக்கி பேசிட்டு அல்லாவுக்கு முன்னால போய் அல்லாவுடைய சமூகத்தில் அல்லாஹ் முன்னோக்கி உன்னை கவனிச்சு கேட்கும் போது நீ அல்லாஹு அக்பர், நீங்க அல்லாஹு அக்பர்னு சொன்னா சதகா அப்தி, என் அருமை உண்மை சொன்ன. இப்படி சொல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நீங்க சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றானா சதகா அப்தி, என் அடிமை உண்மை சொன்னான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் சதகா அப்தி, நான் ரஹ்மான் தான் ரஹீம் தான், என் அடிமை உண்மை சொன்னான் என்று அல்லாஹ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இவன் வாயால சொல்லிக்கிட்டே வெளியில போய் பேசிக்கிட்டு இருக்கான். சில பேர் நான் ஒன்னும் தப்புக்கு போறது இல்லை, நீங்க தக்பீர் கட்டி குர்ஆன் ஓதும் போது நான் நல்ல வேலை செஞ்சேன். என்ன நல்ல வேலை செஞ்சீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு சோறு கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு. தொழுகையில் தக்பீர் கட்டிக்கிட்டு நீங்க ஓதிக்கிட்டே இருந்தீங்க, நான் வெளியில போயிட்டேன். போய் பெஞ்சாதிட்டு சொல்லி நல்ல விதமா ஒண்ணு இன்னைக்கு காய் கறிப்புளி இல்ல, முட்டையாச்சும் பொரிச்சு வைக்கணும், பெரிய மகான் மௌலானாக்கு தாவத் சொல்லிவிட்டேன், நீங்க மரியாதை கெடுத்துறாது என்று தொழுகையில நான் பெஞ்சாதிட்டு பேசி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன். சோறுக்கு எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். நண்பர்கள் விளங்குதுங்களா? அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய நிலை ஏன் இருக்கு தெரியுங்களா? அங்கே நமக்கு வெக்கம் வர மாட்டேன். இப்போ நான் நீங்க உங்களை நம்பி பேசுறேன்னா நம்பாம பேசுறேன்னா, தாங்க எல்லாரும் என்னுடைய பேச்ச கவனமா கேட்கறீங்க என்று நம்புவதனால பேசுறேன் இல்லைங்களா? இப்ப நீங்க என்ன கத்த விட்டு பேச விட்டு நீங்க எல்லாரும் வெளியில போய் நாளைக்கு எங்க போகணும், என்ன போகணும், ஏது சிந்தனைகள் இருந்தா எனக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன பேச சொல்லிவிட்டு சிரமத்தை கொடுத்துவிட்டு நீங்க வெளியில சிந்தனைக்கு போனா அப்படி யாரும் போன மாதிரி தெரியல. அல்ல அப்படி தெரியும், எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி நான் உங்களை பத்தி எனக்கு உள்ள நம்பிக்கை நல்லது தானே, உண்மை தானே அது? அல்ஹம்துலில்லாஹ். அதை சொன்ன பாருங்க. தக்வாவுக்கு பொருள் சொல்றோமா? அப்ப எல்லா விஷயத்திலையும் தக்வா. கியாமத்துல கேள்வி கணக்கு இருக்குங்களா? நிச்சயமா. அனுபரமான நன்மை செஞ்சா பாத்துக்குவோம், அனுபரமான தீமை செஞ்சா கட்டாயம் பாத்துக்குவோம், அனுபவிக்க வேண்டியது வரும். இது நம்பிக்கை இருக்குங்களா? அப்ப அந்த நாள் நம்பிக்கையில் இருப்பது குத்தம் எப்படி செய்யணும்? கொஞ்சம் பயம் வரணுங்கள்ல, நாளுக்கு நாள் குறையணுங்கள்ல. 100% பாவம் செஞ்சு 90 ஆகணும், 80 ஆகணும், 75 ஆகணும், 70 ஆகணும், 65 ஆகணும், இப்படி படிப்படியா போய் கடைசியில் பாவங்கள் குறையணும் இல்லைங்களா? குறையவே மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு இறையச்சம், இறையச்சம் வராததனுடைய தண்டனையாக சொல்லி கண்ட சிருஷ்டிக்கும் பயப்படுற மாதிரி அல்ல நம்மளாங்க. யாரை பார்த்தாலும் பயம், யாரை பார்த்தாலும் பயம். அல்லாஹு அக்பர். முஸ்லிம்கள் பயப்படுறது பார்த்தா அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக. அன்பர்களே, பயந்தா அல்லாஹ் ஒருவனுக்கு பயப்படும். அல்லாஹ் ஒருவனுக்கு பயப்படுங்க. அந்த ஒருவனுக்கு உண்மையாக அஞ்சுவது சர்வ கோடி சிருஷ்டிகளுக்கு அஞ்ச வேண்டிய அவசியத்தை எடுத்துவிடும். யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுறானோ மற்றும் உண்டான சிருஷ்டிகளுடைய உள்ளத்துல அவனுடைய அச்சத்தை அல்லாஹ் விளங்குச்சுங்களா? எவ்வளவு பெரிய ரஹமத்து, எவ்வளவு பெரிய பரக்கத்து மறுமலர்ச்சியில் எழுதியிருக்கிறார். கல்முனை என்பது, கல்முனை சிங்களத்தில் அந்த கிழக்கு மாநிலத்துக்குள்ள கட்டுப்பட்ட ஒரு அழகிய நகரம். பெருவாரியாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. 80% முஸ்லிம், 20% மைனாரிட்டி முஸ்லிம் அல்லாத. அவர்களும் முஸ்லிம்களை அனுசரித்தே வாழக்கூடிய மக்கள். ஏன்னா அவங்ககிட்ட வேலை வாய்ப்பு வாங்கி வாழக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறார். கல்முனை முஸ்லிம்கள் சிலோன் முழுவதுமாக பரவி பெரும் பெரும் வியாபாரங்கள், கொத்தரங்காய் வியாபாரி இல்லை, சுண்டக்காய் வியாபாரி இல்லை, டைமண்ட்ஸ், ஜுவல்லர்ஸ், பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் தெரியுங்களா, கோடீஸ்வர பிறப்புகள். அவங்க எல்லா இடத்துலையும் போய் வியாபாரங்களை செஞ்சு காசுகளை திரட்டி கொண்டாந்து கல்முனையில் எங்கு பார்த்தாலும் உயர்ந்த மினாராக்களுடைய பள்ளிகள் தெரியும், எங்கு பார்த்தாலும் அரபி கலாசாலைகள் தெரியும். அப்படி அலங்கரித்த அந்த ஊர் விளங்குச்சுங்களா? அன்பர்களே, அங்கே பங்களா வாழ் மக்கள் என்று சொன்னாலே அது மிகுதமாக முஸ்லிம்களை தான் கோரிக்கை. எல்லாரும் அப்படி பெரும் பெரும் பங்களாக்கள் வாழ்ந்த மக்கள். சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அங்கிருந்து அக்கரைப்பட்டு என்ற கிராமத்துக்கு ஒரு 20,000 மக்கள் ஓடி போயிட்டாங்க.
ஈமான நெஞ்சில சுமந்தவர்கள், உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. அவர்கள் பேட்டி கொடுத்ததுல எழுதியிருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கல்முனையில 10 லட்சம் மதிப்புள்ள பங்களா இருக்கு, 10 லட்சத்துக்கு எங்களுக்கு வயல் வரப்புகள், தோட்டங்கள், எங்களுடைய நகைகள் பெட்டியில், எங்களுடைய பணங்கள் பெட்டியில் இருக்கு. எதையும் எடுக்க முடியாத நிலையில் உயிரை காப்பாற்றுவதற்காக உடுத்திய ஆடைகளுடன் ஓடி வந்து விட்டோம். எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியாம வந்துட்டோம். இங்கே ஒன்றும் இல்லாதனால கையேந்தி பிழைக்கிறோம். நான் அழுதுட்டேன், அந்த கட்டுரையை பார்த்து அழுதேன். பயப்படு அல்லாஹ்வுக்கு. இப்போ சொல்றேன் நண்பர்களே, அது அல்லாஹ்வுக்கு பக்கமா இருக்கு, நீங்க தூரமா இருக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா தஹப்பு பிலா தஷ்பி. உதாரணம் அல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடாது. ஒரு பையனை அடிச்சா, ஏண்டா உட்கார்ந்துருக்கிற ஓத போவாம, ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம உட்கார்ந்து அடிச்சா, அடுத்த மழைய அவரை தான் அடிப்பார். பாவா அப்பா எப்போ அடிக்க மாட்டான்னு சொன்னா அவனை மழைய அவனை தட்டினவன நீ உஷாராயிக்க. விளங்குச்சுங்களா அன்பர்களே? நீங்க நினைக்கிறீங்க சகோதரன் அனுப்பாங்க, ரொம்ப நம்பி இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல திறந்து சொல்லி சூரா மும்தஹினா, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா. எனக்கும் விரோதி உனக்கும் விரோதி, அவனை காரியஸ்தனாக்காது, அவனை நம்பாதேன்றான் அந்யோன்யமாக. அன்பர்களே, அதனால இப்ப பழனி பாபா நாகூர்ல செஞ்ச ஷராரத்து மாதிரி நீங்க ஆரம்பிக்க. ஜிஹாது எப்போ ஜிஹாது எப்போ தேவை தெரியுமா? நீ இஸ்லாமிய சம்பிரதாயப்படி வாழ முடியும், அங்கே போயிடணும். இல்ல போக முடியாது, எந்த நாட்டிலும் இடம் கொடுக்க இல்லை. எதிர்த்து ஜிஹாது செஞ்சு ஷஹீதா போய் சொர்க்கத்துக்கு போயிடணும். அவன் பேச்ச கேட்டு ஈமான விட்டு காஃபிரா போய் நரகத்துக்கு போக கூடாது. அப்போ ஜிஹாது தேவை. சாய் பாபா தம்பி பழனி பாபா இப்பவே ஜிஹாத் ஆரம்பிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் ஈடுபட்ட நான் சொல்றதை கடைபிடிச்சுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்யும். என்ன ஹஜ்ரத் அவர்கள் செஞ்சது பிடிச்சுங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க, அல்லாஹ் எல்லாரையும் உனக்கு பயப்பட முடியாது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாதா குர்ஆன்ல இருக்கு, சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅபா பிமா அஷ்ரக். அவர்கள் இணை வைப்பதன் காரணமாக உங்களை பற்றி அச்சத்தை அவர்களுடைய உள்ளத்தில் நாம் இல்கா செய்வோம், நாம் போடுவோம்ங்கறான். உன்னை பத்தி அச்சத்தை போடுவோம்ங்கறான். நீ இப்ப அவர்களை பத்தி அச்சத்தை உள்ளத்துல சுமந்துக்கிட்டு உலாத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஆகுமோ, எப்ப ஆகுமோ, என்ன ஆகுமோ. ஏன் அன்பர்களே, அல்லாஹ்வை கூட வச்சுக்கிட்ட நீ ஏன் இப்படி பரிதவிக்கிறே? அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர் அன்பர்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத்துல அது இருக்கு. அதை உலமாக்கள் அடுத்தடுத்து நமக்கு சொல்றாங்க. நாம அதை கேட்டும் கேட்காதவர்கள் மாதிரி காலம் கழித்து கொண்டே இருக்கணும். இப்ப பயங்கர சூழ்நிலையில அல்லாஹ் பக்கம் திரும்ப உங்களிடத்துல கேட்டுக்கொள்வது என்ன? இறை அச்சம் தக்குவான்னு சொன்னா ஓரளவுக்கு ஆகிடும். அல்லாஹு தஆலா ஹக்கத்து காத்திஹி என்ற அளவுக்கு நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. பரிபூர்ணமான தக்குவா அது அவுலியாக்களை செய்யும், நபிமார்களை செய்யும், சஹாபாக்கள் தாபைன்களை செய்யும். இந்த மாதிரி உலம சங்கமிக்கு உலமாக்களை செய்யும். நம் போன்றவர்களாக முடியாது. மார்க்க ஞானம் இல்லாத நாம் தக்குவா எவ்வளவு செய்ய முடியும்? தெரிஞ்ச அளவுக்கு தக்குவா செய்யுங்க. தக்குவா என்ற என்ன? அல்லாஹ்வுக்கு பயப்படும். எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வுக்கு பயப்படும். அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்றதாக இருந்தா விட்டுருங்க. இப்ப மனம் துணிஞ்சு செய்யறோம், எல்லாம் தைரியமா செய்யறோம், தெரிஞ்சு செய்யறோம், அறிஞ்சு செய்யறோம். நேற்று கூட ஒரு கல்யாண மேடையில கொஞ்ச நேரம் பேசுங்கட்டா சொல்லிமா பார்க்க, அவ என்ன விட்டு மேடையில் இழுத்து விட்டு அவ போயிட்டா. அசர்த்து உட்காந்துருந்தாங்க, ஐசோஸ் பள்ளியாசு பேசுமா அசர்த்து. நான் அங்கேயும் தக்குவா பத்தி தான் சொன்னேன். இப்ப நம்ம இஸ்லாமிய மக்களுடைய தக்குவாவை கேட்டுக்குங்க. நிகா சுன்னத் எல்லாரும் பத்திரிக்கை போடுறதுல அது பத்திரிக்கை கீழே வரை எழுதுறான். பெருமானாருடைய சுன்னத்தை ஹயாத்தாக்குங்கள். நிகா என்பது பெருமானார் விட்டு சென்ற சுன்னத்து, அதை நாம் ஹயாத்தாக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நிகா ஆரம்பிக்கிறார். நிகா சுன்னத்தா இல்லைங்களா? நபியுடைய சுன்னத்து. அந்த நபியுடைய சுன்னத்து மற்றும் உண்டான சுன்னத்துடைய முறையில தானே நடக்கணும். நிகா என்ற அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய நாம் அந்த நிகாவுக்கான முதல் ஆரம்ப கட்ட வேலை இருக்கு பாருங்க. பத்திரிக்கை போடுறதும் அது சேர்ந்ததான், பலவு சோறு ஆக்கினாலும் சேர்ந்த, பந்தல் போட்டாலும் அதான், டியூப் லைட் கட்டினாலும் அதான், எல்லா கல்யாணத்தை சேர்ந்துதான். ஆனா மணாளருக்கு நிகாவுக்காக அலங்காரம் தெரியும். மாப்பிள்ளை அலங்கோலமா எப்படி கொண்டு உட்கார வைக்க முடியும்? அதனால நிகாவுக்கு முன்னால மாப்பிள்ளை அலங்கரிக்கிறதுன்னு ஒரு படலம் இருக்கு நிகாவு. அது மொதல் படலம் என்ன தெரியுங்களா? அதுக்கு என்ன ஒரு இடத்துல ஃபாத்தியாவை கூப்பிட்டான், வாங்க மாப்பிள்ளையை ஜோடிக்கணும்னா. மாப்பிள்ளை ஜோடிக்கணும்னா ட்ரெஸ் போட்டு மாலையில போட்டு துவா ஓதி அழைச்சிட்டு வருவாங்க, அதான் எனக்கு தெரியும். இவன் செண்டால அழைச்சிட்டு போய் அங்க எனக்கு முன்னால் அவர் வந்திருக்கிறார். பார்பர் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒருத்தர் எழுதி வெட்டுறான். என்னடா அவனு கொடுக்குறாங்களோ நம்ம கொடுக்குறானோ, ஏன்னா நமக்கு தாகம் இருக்கு. எண்ணி கடைசியில் அவன் வச்சிருக்கிற கிண்ணத்துல எள்ளி தண்ணி ஊத்துறான். நான் இதெல்லாம் பார்த்து என்ன இல்லைங்க, நிக்காஹ்ங்கிற சுன்னத்தை ஹயாத்தாக்க போறார் இவர் மணாளர். இவரை இன்னைக்கு அலங்கரிக்க வேண்டும். அதனால அது சாதா தண்ணியை தடவக்கூடாது, இளநீர் தண்ணீரை தடவி வழுக்க அந்த தாடியை முந்தி சிறைக்கிறான். ஏன்னா நிக்காஹ் நபியுடைய சுன்னத்தை ஹயாத்தாக்கிறான். யோசிச்சு பாருங்க,
கத்தி போட்டு சிறைக்கிறது ஹராம். குஃபுருக்கு முடுகின செயல், அழுத்தம் திருத்தமா செய்யற நீ. முகமது ரசூல்லா இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த இஸ்லாமிய நந்தவனத்தை பாதுகாக்க இல்லை. நீங்க எனக்கு என்ன திங்கிறாங்க? வீட்டுக்கு அடங்காதவனை ஊரை கொண்டு அடக்கிறது பழக்கம். அன்பர்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. அல்லாஹ்வுல எல்லாத்தையும் அடைக்கணும். அவர் சின்ன உதாரணம் சொன்னேன். நீண்ட நேரம் பேச எனக்கு அனுமதி இல்லை, டாக்டர்கள் தடுக்கிறான், தொண்டையில் வலி இருக்கு. உங்களுடைய உற்சாகத்தை நீங்க கவனமா கேட்கிற மாதிரி தெரியுது எனக்கு, அதனால சொல்லிவிட்டு பாருங்க. நீங்க போறீங்க விருந்தாளியா, அட ஒரு ஊருக்கு பிரயாணமா போறீங்க, கையில கட்டிச்சோறு மூட்டை இருக்கு, பசி வந்துருச்சு, ஆலமரமும் வந்துருச்சு, மரத்தடியில உட்காந்து மூட்டையே திறந்து, கட்டிச்சோத்து மூட்டையை திறந்து தண்ணி பாட்டில வச்சுக்கிட்டு 2 வாய் சோத்து திண்டேன். ஒரு 4-5 நாய் சுத்தி வந்து நின்றுச்சு, நாங்க தொங்க போட்டு. விளங்குச்சுங்களா? என்ன செய்வாங்க? சொல்லுவான், நவுந்து நிக்கும். சொன்னாங்களா? இவன் என்ன நினைச்சுக்கிறான்? பாத்தீங்களா, நாய் நரியெல்லாம் எனக்கு பயப்படுது. அப்படிதாங்க நினைச்சு காலம் தள்ளிட்டு இருக்கிறோம். உண்மையா பொய்யாங்கிறேன். பாருங்க, இந்த நாயெல்லாம் ஒண்ணுக்கு 6 நாய் இருந்து எப்படி பயப்படுது பாருங்க. சொல்லுமா இல்லைங்களா? அது பயப்புள்ள உனக்கு ஓ மேல பாயாம இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு தெரியாதுடா. அதுல ஒரு நாய் பாஞ்சு விழுந்துச்சு, சோத்த போட்டு ஓடிடுவேன், கல்புலையில இருந்து அக்கறைப்பட்டு ஓடுவேன். என்ன சொல்றேன் விளங்கிங்க, காது திறந்து கேட்டு.